மனதை நன்மைக்காக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறானா, தீமைக்காக பயன்படுத்துகிறவனாக இருக்கிறானா என்று பார்க்கும்போது மனிதன் எதற்கு பயன்படுத்துகிறான்? மனிதன் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை பார்க்கும்போது தீமைக்காகத்தான் பயன்படுத்துகிறான். மனதை என்ன செய்வதில்லை, மனதை தனக்குள்ள ஒரு அடக்கி ஆளுமை செய்து தன்னை தேவனுக்கென்று, தேவ ஒழுங்குக்கு என்று தன்னை தூய்மையாக்கி கொண்டு தன்னை தேவனுடைய பாதையில கொண்டு வர வேண்டும் என்கிறதான எண்ணங்கள் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவனோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிறப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லுகிற இந்த தேவவசனம், பழைய உடன்படிக்கையாய் இருக்கிற இந்த தேவவசனமும் புது உடன்படிக்கையாய் இருக்கிற இயேசுநாதர் பேசிய வார்த்தைகளையும் கேட்டு அந்த வார்த்தைகளின் மீது விசுவாசம் வைத்து அந்த வார்த்தைகளை தினந்தோறும் நிமிஷந்தோறும் அந்த வார்த்தைகளை ருசித்து 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார், வானத்தில் உள்ளவர் மனிதனை வானத்துக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறார், மண்ணுக்குரிய மனிதனை விண்ணகத்துக்குரிய மனிதனாக மாற்ற விரும்புகிறார் என்பதை உன்னுடைய வாழ்க்கை காலத்திலே தேவனை நம்பி நீ அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து வருகிறதான தவறுதலுக்கும் செய்து கொண்டிருக்கிறதான தவறுதலுக்கும் நீ பிறக்கும் போது தவறான வாழ்க்கையில பிறந்திருக்கிறதான அனுபவம் மாறுவதற்கும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியாது. உன்னை தேவன் ஒருவர் தான் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எந்த மனிதனையும் தேவன் ஒருவராக இறங்கி வந்து தய வைக்கும் போதுதான் உன்னை மாற்ற முடியும். தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் ஒருவருக்கு நன்மை செய்வதுதான், தேவன் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஆசைக்கு பேர் தான் தயவு என்று சொல்லப்படுகிறது. தயவுக்கு பேர் என்ன? நீங்களோ நானோ ஒரு தம்பி இடத்துலையோ, ஒரு அண்ணன் இடத்துலையோ, ஒரு அக்கா இடத்துலையோ, ஒரு தங்கச்சி இடத்துலையோ, அக்கா இன்னைக்கு ஒரு 1000 ரூபா வேணும், ப்ளீஸ் அக்கா, ப்ளீஸ் அண்ணா, ஒரு 1000 ரூபா இன்னைக்கு கொடுண்ணா, அது இருந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நாளைக்கு நான் தந்துருவேன்க்கா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள்ட்ட தயவு செய்து தாம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க உங்களை திரும்பி பார்க்கணும்னா, அந்த 1000 ரூபா கொடுக்கணும்னா அவங்க மனசு என்ன செய்யணும்? உங்கள் மேலே ஒரு தயவு உள்ளதாக இருக்கும், உங்கள் மேலே ஒரு இரக்கம் உள்ளதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 1000 ரூபா போ, உனக்கு நீ எப்போ பார்த்தாலும் வந்துட்ட, பணம் இல்லை, உனக்கு கடன், உனக்கு பிரச்சனை, நீ 1000 ரூபா கேட்டுக்கொண்டே இருக்கிற, உனக்கு இல்லை, நீ கேட்டுவோம். அண்ணன்கிட்ட கேட்டாலும் கொடுக்கல, அக்காட்ட கேட்டாலும் கொடுக்கல, தம்பிகிட்ட கேட்டாலும் கொடுக்கல, தங்கச்சிட்ட கேட்டாலும் கொடுக்கல. அதனுடைய அனுபவம் என்ன? உனக்கு அவர்களிடத்துல இரக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் தேவனிடத்துல நீ 1000 ரூபாய்க்காக கேட்கும் போது தேவன் என்ன செய்கிற? உன் மீது இரக்கம் வைத்து நீ அறியாத நபரை கொண்டு தேவன் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருவர், எங்கேயோ இருக்கிற ஒருவர் என்ன செய்கிற? 1000 ரூபாயை கொடு. ஒரு தடவை என்னுடைய தகப்பனார் மிகுந்த கஷ்டத்தின் பாதையில போய்கொண்டிருந்தார். அவர் போய்கொண்டிருக்கும் போது அவருக்கு பணம் அவருக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. அவருக்கு ஒரு 5000 ரூபாய் அவசியமாக தேவை. அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவரை விட்டு விட்டார்கள். அவர் சில ரூபாயை கோர்ட்டில் அடைத்தால்தான் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் மறுபடியும் அந்த வியாபாரத்தை தொடங்க முடியும், மர வியாபாரம் செய்ய முடியும். அவருக்கு அந்த 5000 ரூபாயை அவர் கோர்ட்டில் கட்ட வேண்டும். சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள்? ஆங்காங்கு தலைமறைவாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கும்போது அவருக்கு 5000 ரூபாய் தேவை. அவர் என்ன செய்தார்? முழங்காலில் நின்றார். என்னுடைய தாயாரும் முழங்காலில் நின்றார்கள். எங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லி ஜெபம் பண்ண சொன்னார்கள். ஜெபம் பண்ணினோம். ஞாயிற்றுக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை பணம். திங்கட்கிழமை எங்களுக்கு வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை இவர் எழுந்து, நான் ஒரு 5000 ரூபாய்க்காக ஆண்டவரிடத்தில் கேட்டு வருகிறேன், தேவன் எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபித்து வருகிறேன், நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அன்றைக்கு ஆராதனையின் மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கள் இருப்பார்கள். அவர் மத்தியில் அவர் எழுந்து சாட்சி சொன்னார்.